அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் அல்லது ஸகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பெருநாள் தர்மத்தை பொறுத்தவரையில் அதற்கான நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ஃபர்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி துஹரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லஹ்வி வர்ஃபதி வதுஅமத்தில் மசாகின். நோன்பாளியுடைய நோன்பு காலத்தில் ஏற்பட்ட பாவங்களுக்கு பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவாக அமைவதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடமையாக்கியுள்ளார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய நோன்பு காலத்தில் ஏற்பட்ட பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது. அனைவரும் கட்டாயமாக இதை வழங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை யாருக்கு கடமையாக்கியுள்ளார்கள் என்று பார்க்கும்பொழுது ஃபர்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி அல் ஹுர்ரி வல் அப்தி வதக்கரி வல் உன்சா வஸ்ஸகிரி வல் கபீர், சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கியுள்ளார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய வீட்டில் உள்ள சிறிய குழந்தைகள் உட்பட பெருநாள் அன்று காலையில் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கும் சேர்த்து நாம் கணக்கிட்டு தர வேண்டும். குடும்ப தலைவர் அதை பொறுப்பேற்று அதை நிறைவேற்ற வேண்டும். இதற்கான அளவை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய சொல்லும் பொழுது ஃபர்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி ஸாஅமின தம்ரி அவ் ஸாஅமின ஷாயிரி, கோதுமையில் ஒரு சா அளவு அல்லது பேரித்தம்பழத்தில் ஒரு சா அளவு என்று சொன்னார்கள். சா அளவு என்று சொன்னால் 2 கை நிரம்ப 4 தடவைகள் அள்ளிப்படக்கூடிய அளவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் 2 கை நிரம்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அள்ளி போட்டு நம்ம கொடுக்கலாம், அல்லது 2.5 கிலோ அளவுக்கு நாம் கொடுக்கலாம். அங்கிற பெருமக்கள் 2.5 கிலோ அளவை சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் சாப்பிடக்கூடிய பிரதான உணவு, அது அரிசி பருப்பு அல்லது ஜீனி போன்ற ஏதாவது பிரதான உணவை தேர்வு செய்து அதிலே 2.5 கிலோ தர வேண்டும். கலந்து நாம் தரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேரித்தம்பழத்தில் ஒரு சா அல்லது கோதுமையில் ஒரு சா சொன்னாங்க. ரெண்டில் ஏதாவது ஒரு பொருளில் தான், ஒரு பொருளில் 2.5 கிலோ வர வேண்டும், கலந்து நாம் கொடுக்கக்கூடாது. அதேபடியாக நாம் ஏதாவது உணவை சபிப்பதற்கு அதிகப்படியான பொருட்கள் வாங்கி கொடுத்தால் அது கூடுதலான தர்மமாக இருக்குமே தவிர ஜகாத்துல் ஃபித்ரில் வராது. ஜகாத்துல் ஃபித்ர் என்பது இந்த குறிப்பிட்ட அந்த சா அளவை 2 அளவை ஏதாவது பொருளை தருவதுதான் ஜகாத்துல் ஃபித்ராக இருக்கிறது. அதே போல் இதை பணமாக கொடுக்கலாமான்னு சொன்னால், பணமாக கொடுப்பதற்கு அறிஞருக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் சிறந்த கருத்து என்னவென்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் இதை பொருளாக கொடுப்பது தான் மிக மிக சிறந்த ஒன்றாக இருக்கிறது. சஹாபாக்கள் கூட அப்படி தான் கொடுத்ததாக செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே போல் எனவே பொருளாகத்தான் நம்ம கொடுக்கணும். இதை கொடுப்பதற்கான நேரம் என்னவென்று சொன்னால், பெருநாளுடைய பிறை பார்த்ததிலிருந்து பெருநாள் திடலுக்கு மக்கள் தொழுகை செல்வதற்கு முன்பதாக கொடுத்து விட வேண்டும். பெருநாள் தொழுகை முடிந்து கொடுத்தா இது ஜகாத்துல் ஃபித்ராக வராது. எனவே பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பதாக நம்ம கொடுத்து விடலாம். ஏதாவது அவசர தேவை இருந்தால் அல்லது வெளியூருக்கு அனுப்புவதாக இருந்தால் அதிகபட்சமாக 1 நாள் அல்லது 2 நாளுக்கு முன்பதாக அனுப்பிக்கொள்ளலாமே தவிர அதற்கு முன்பதாக சேர்த்து நாம் அனுப்பக்கூடாது. நாட்கள் அதிகமாக முன்கூட்டி அனுப்புவதற்கு அனுமதி இல்லை. எனவே பெருநாள் தொழுகை அன்று இதை அனுப்பி பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக இதை கொடுத்து மக்களுக்கு அதை விநியோகம் செய்து அதன் மூலியமாக ஜகாத்துல் ஃபித்ரை முறையாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜகாத்துல் ஃபித்ர் சொல்லப்பட்ட அளவை முறையாக நாம் நிறைவேற்றி முழுமையான நன்மையை பெறுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.